நண்பர்களே, ஒரு கசப்பான உண்மையைச் சொல்லட்டுமா? ஒரு மனிதன் முடி வெண்மையாவதாலோ முகத்தில் சுருக்கங்கள் வருவதாலோ முதிர்ந்தவன் ஆகிவிடுவதில்லை. உண்மையில் அவன் கால்கள் ஒத்துழைக்க மறுக்கும் நாளில்தான் மனிதன் முதிர்ந்தவன் ஆகிறான். நீங்கள் ஒருபோதும் கவனித்திருக்கிறீர்களா? காலையில் தூங்கி எழுந்தவுடன் முதல் அடியை தரையில் வைக்கும் போதே குதிகாலில் ஒரு கூர்மையான வலி ஏற்படுகிறதா? அல்லது கொஞ்ச நேரம் நாற்காலியில் உட்கார்ந்துவிட்டு ஏழ முயற்சிக்கும் போது முழங்கால்களில் கை வைத்து ஆதரவு எடுத்துக்கொள்ள வேண்டிய நிலை வருகிறதா? அல்லது இரவில் ஆழ்ந்த தூக்கத்தில் திடீரென்று கால்பிடரியில் பயங்கரமான தசை இழுக்கல் ஏற்பட்டு அலறல் வருகிறதா? இந்த கேள்விகளில் ஒன்றுக்கு கூட உங்கள் பதில் ஆம் என்றால், இப்போது சற்று கவனமாக இருங்கள். இது சாதாரண சோர்வு அல்ல. உங்கள் உடலின் அடித்தளம், அதாவது உங்கள் கால்கள், இப்போது பலவீனமடையத் தொடங்கிவிட்டன என்பதற்கான அபாய மணி இது. ஆனால் பதற்றப்பட வேண்டாம். உங்களை பயமுறுத்த அல்ல, விழிப்புணர்வு அளிக்கத்தான் மவுண்ட் இன்ஸ்பயர்ட் உங்களை வரவேற்கிறது. இன்றைய இந்த வீடியோ உங்கள் வாழ்க்கையையே மாற்றக்கூடும். இன்று நான் உங்களுக்கு விலையுயர்ந்த மருந்துகளையோ ரசாயன சப்ளிமெண்ட்டுகளையோ சொல்லப்போவதில்லை. நாம் திரும்பிப் போகப் போவது நம் பழைய இந்திய சமையலறைக்குத்தான். அங்கே மறைந்திருக்கும் 8 அதிசயமான நாட்டுப்புற உணவுகள் பற்றி இன்று பேசப் போகிறோம். அவை 60 வயது கால்களுக்கு கூட 20 வயது உயிரை ஊட்டும் சக்தி கொண்டவை. ஆம், நீங்கள் சரியாகத்தான் கேட்டீர்கள். இந்த 8 விஷயங்களில் 8வது ஒன்றை நான் வீடியோவின் இறுதியில் சொல்வேன். அது என்னுடைய தனிப்பட்ட விருப்பமானதும் மருத்துவர்களாலும் உடனடி சக்தி அளிப்பதாக கருதப்படுவதும் தான். முதுமையில் யாரையும் சார்ந்து வாழ வேண்டிய நிலை வரக்கூடாது என்று நீங்கள் விரும்பினால், உங்கள் பேரன் பேத்திகளுடன் ஓடி விளையாட வேண்டும் என்று நினைத்தால், இந்த வீடியோவை ஒரு வினாடி கூட ஸ்கிப் செய்யாதீர்கள். ஏனெனில் அரைகுறை தகவல் நோயை விட ஆபத்தானது. ஆகவே பலவீனத்திலிருந்து பலத்துக்கான பயணத்தை இப்போது தொடங்குவோம். தீர்வை அறியும் முன் நம் கால்களில் இந்த பலவீனம் ஏன் வருகிறது என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். நேற்று வரை மலை ஏறிய கால்கள் இன்று 4 அடிகள் நடக்கவே நடுங்குவது ஏன்? மருத்துவ அறிவியலில் இதை சார்கோபீனியா என்று சொல்கிறார்கள். எளிய வார்த்தையில் சொன்னால், ஒரு பழைய கட்டிடத்தின் சுவர்கள் காலப்போக்கில் சிதைவது போல் 40 வயதுக்குப் பிறகு நம் உடல் மெதுவாக தசைகளை இழக்கத் தொடங்குகிறது. ஒவ்வொரு ஆண்டும் தசைகள் சிறிது சிறிதாக குறைந்து கொண்டே போகின்றன. இதோடு சேர்ந்து இன்னொரு பெரிய பிரச்சனையும் நடக்கிறது. வயது அதிகரிக்கும் போது உணவில் உள்ள கால்சியம், வைட்டமின் டி, புரதம் ஆகியவற்றை நம் செரிமான அமைப்பு சரியாக உறிஞ்ச முடியாமல் போகிறது. அதன் விளை